இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மகப்பேறுக்கு பிந்தைய சிறப்பு உதவித்தொகை. தாய்மார்களுக்காக பிரதமர் அன்வாரின் புதிய அறிவிப்பு. பிரசவத்திற்கு பிறகு பணிக்கு திரும்பும் தாய்மார்களை ஊக்குவிக்கும் வகையில் மகப்பேறு விடுப்புக்கு பிந்தைய உதவித்தொகை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பெண்கள் பிரசவத்திற்கு பின் பொருளாதார நெருக்கடியின்றி தங்களது பணியை தொடருவதை உறுதி செய்யவும், அவர்கள் வேலை சந்தையிலிருந்து விலகி செல்வதை தவிர்க்கவும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவை அரசாங்கம் எடுத்துள்ளது. இன்று கோலாலம்பூர் புக்கிட் ஜாலில் நடைபெற்ற தொழிலாளர் தின கொண்டாட்ட உரையில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இதனை அறிவித்தார். பெண்கள், குறிப்பாக 25 முதல் 39 வயதிற்கு உட்பட்டவர்களின் வேலைவாய்ப்பு பங்கேற்பு விகிதம் சற்று குறைந்துள்ளதையும், மகப்பேறு கடமைகள் இதற்கு ஒரு முக்கிய காரணம் என ஆய்வுகள் தெரிவிப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இதனை கருத்தில் கொண்டு மகப்பேறு விடுமுறைக்கு பிறகு பணிக்கு திரும்ப கூடுதல் அவகாசம் தேவைப்படும் தாய்மார்களுக்கு கூடுதல் நிதி உதவி வழங்கும் நோக்கில் 2017 வேலைவாய்ப்பு காப்பீட்டு முறை சட்டம் திருத்தப்பட்டு இந்த உதவித்தொகை அறிமுகப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். இதனிடையே அண்டை நாடுகளில் பணிபுரியும் மலேசிய தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு வழங்கும் வகையில் பெர்கேசோ தனது பாதுகாப்பு திட்டத்தை விரிவுபடுத்த உள்ளது. தொழிலாளர்களே தேசத்தின் முதுகெலும்பு. மடானி நீரோட்டத்தில் எவரும் புறக்கணிக்கப்பட மாட்டார்கள். அமைச்சர் ரமணன் உறுதி. மலேசியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு தீர்மானிக்கும் சக்தியாக விளங்கும் தொழிலாளர் வர்க்கம் நாட்டின் முதன்மை வளர்ச்சி நீரோட்டத்திலிருந்து ஒருபோதும் புறக்கணிக்கப்பட மாட்டார்கள் என்று மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் உறுதியளித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள சிறப்பு செய்தியில், மடானி அரசாங்கத்தின் கீழ் உழைப்பாளர் நலன் மற்றும் சமூக நீதி ஆகிய 2 நாணயத்தின் இரு பக்கங்களாக கருதப்படுவார் என்று குறிப்பிட்டார். நாட்டின் கம்பீரமாக கட்டிடங்களுக்கும் நவீன தொழில்நுட்பங்களுக்கும் பின்னால் தொழிலாளர்களின் உழைப்பும் அர்ப்பணிப்பும் மறைந்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், வெறும் பொருளாதார எண்களை மட்டும் உயர்த்தாமல் அந்த வளர்ச்சியின் பலன்களை அடித்தட்டு தொழிலாளர்கள் வரை சமமாக சென்றடைவதை அரசாங்கம் உறுதி செய்வதாக தெரிவித்தார். குறிப்பாக குறைந்தபட்ச ஊதிய உயர்வு மற்றும் நாட்டின் வரலாற்றிலேயே முதன்முறையாக கிக் தொழிலாளர்களுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பை வழங்கும் புதிய சட்டம் ஆகியவை தொழிலாளர் நலனில் இந்த அரசாங்கத்திற்கு இருக்கும் தீர்க்கமான அக்கறையை பிரதிபலிக்கின்றன. செயற்கை நுண்ணறிவு மற்றும் தானியங்கி மயமாக்கல் பெருகி வரும் தற்போதைய சூழலில் மலேசிய தொழிலாளர்கள் வெறும் தொழில்நுட்ப நுகர்வோராக மட்டும் இருக்காமல் அவற்றை உருவாக்குபவர்களாகவும் அத்துறையில் முன்னிலை வகிப்பவர்களாகவும் உருமாற வேண்டும் என்பதே இலக்காகும். தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த பாடுபடுவோம். தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனின் தொழிலாளர் தின வாழ்த்து. உலகமெங்கும் தொழிலாளர்களின் உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் மதிப்பளித்து கொண்டாடப்படும் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு அனைத்து தொழிலாளர்களுக்கும் மைகாவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ். ஏ. விக்னேஸ்வரன் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இந்த தொழிலாளர் தினத்தில் தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த பாடுபடுவோம் என்ற உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். இதற்கு மைகாவுக்கும் களத்தில் இறங்கி இந்திய சமூகத்திற்கு பல்வேறு உதவிகள் செய்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்திய சமூகத்தை சேர்ந்த தொழிலாளர்களின் நலன்களை மைகா அரசாங்கத்தின் உதவியோடு தொடர்ந்து பாதுகாக்கும். அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை தீர்த்து வைக்கவும் நாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம் என தனது தொழிலாளர் தின வாழ்த்து செய்தியில் விக்னேஸ்வரன் தெரிவித்தார். மலேசியாவின் வளர்ச்சிக்கும் வளப்பத்திற்கும் பாடுபட்ட தோட்ட தொழிலாளர்களையும் அவர்களது கடுமையான உழைப்பும் தியாகத்தையும் இன்றைய இளைய தலைமுறையினர் மறந்துவிடக்கூடாது. ஏழ்மை நிலை இருந்தாலும் தங்களது பிள்ளைகளின் கல்விக்கு முன்னுரிமை வழங்கும் சமூகமாக இந்தியர்கள் இருந்து வருகின்றனர். இந்திய தொழிலாளர்களை பொறுத்தவரை அவர்களின் உழைப்பே அவர்களின் மூலதனம். எந்த தொழிலை செய்தாலும் அதில் முழு ஈடுபாட்டுடன் செய்தால் வெற்றி பெற முடியும் என்ற சிந்தனையை மனதில் கொண்டு தொடர்ந்து உழைப்புக்கும் ஆரோக்கியத்திற்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று விக்னேஸ்வரன் தனது தொழிலாளர் தின வாழ்த்து செய்திகள் வலியுறுத்தியுள்ளார். பத்துமலையில் சிறப்பாக நடைபெற்ற 2ஆம் ஆண்டு கந்தசஷ்டி கவச பாராயணம். 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. பத்துமலையில் இன்று காலை 2வது கந்தசஷ்டி கவச பாராயணம் நிகழ்ச்சி பக்தி மிகுந்த சூழலில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இன்று மே 1ஆம் தேதி காலை 7:40 மணியளவில் தொடங்கிய இந்த நிகழ்ச்சியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். தேவார பாடல்களுடன் ஆன்மீக சூழலில் இந்நிகழ்ச்சி தொடங்கிய நிலையில் தொடர்ந்து கந்தசஷ்டி கவச பாராயணம் நடைபெற்றது. பக்தர்கள் அனைவரும் ஒருமித்த மனதுடன் இறை நாமத்தை ஓதியது
பக்தி பரவசத்தை மேலும் ரம்யமாக்கியது. நிகழ்ச்சியின் முக்கியத்துவம், வகுப்புகள் தொடங்கிய விதம் மற்றும் சேவை நோக்கம் குறித்து பத்துமலை திருத்தலத்தின் அறங்காவலரும் மஹிமா தலைவருமான டத்தோ சிவகுமார் விளக்கமளித்தார். நிகழ்ச்சியின் மற்றொரு அம்சமாக பத்துமலையில் இலவசமாக நடத்தப்படும் தேவாரம், இசைக்கருவிகள் மற்றும் பரதம் ஆகிய வகுப்புகளின் மாணவர்களுக்கும் நல் சான்றிதழ் வழங்கப்பட்டன. இது மாணவர்களின் முயற்சியையும் அவர்களின் ஆன்மீக பயணத்தையும் பாராட்டும் ஒரு சிறப்பு தருணமாக அமைந்தது. மேலும் அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டு கலந்து கொண்ட பக்தர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. 3 மாதங்களில் 200 இந்திய உணவகங்கள் மூடும் அபாயம். பிரதமர் அன்வாரிடம் பிரிமாஸ் அவசர கோரிக்கை. மலேசியாவில் நிலவி வரும் கடுமையான வெளிநாட்டு தொழிலாளர் பற்றாக்குறைக்கு காரணமாக அடுத்த 3 மாதங்களில் 100 முதல் 200 இந்திய உணவகங்கள் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக மலேசிய இந்திய உணவக உரிமையாளர் சங்கம் பிரிமாஸ் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு அவசர கோரிக்கை விடுத்துள்ள சங்கத்தின் தலைவர் டத்தோ கோவிந்தசாமி, பல்வேறு அமைச்சர்களிடம் முறையிட்டும் இதுவரை முறையான தீர்வு கிடைக்கவில்லை என ஆதங்கம் தெரிவித்தார். இந்த நெருக்கடி தொடர்ந்தால் இந்தியாவின் மலேசியாவின் பொருளாதாரத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் பெரும் பங்காற்றி வரும் இந்த உணவகங்கள் நிரந்தரமாக மூடப்படும் சூழல் உருவாகும். இதனால் பல மலேசியர்கள் வேலைவாய்ப்பை இழப்பார்கள் என இன்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே இந்திய வணிகர்களின் உண்மையான பிரச்சினைகளை புரிந்து கொண்டு செயல்பட ஓர் இந்திய அமைச்சரிடம் பொறுப்பு கொடுக்கப்பட வேண்டும். பிரதமர் இதில் நேரடியாக தலையிட்டு தீர்வு காண்பார் என பிரிமாஸ் சார்பில் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்திய தொழில் முனைவோருக்காக குஸ்கோப் முன்னெடுக்கும் 220 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டில் முத்ரா திட்டங்கள் பயன்படுத்திக் கொள்ள அழைப்பு. தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சான குஸ்கோப் இந்திய தொழில் முனைவோர் மூலதனம் மற்றும் பொருளாதார ஊக்கத்தொகையான முத்ரா முன்னெடுப்பின் கீழ் பல்வேறு நிதி மற்றும் கடனுதவி திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. அதற்காக இவ்வாண்டு 220 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அவற்றில் தெக்கூன் நேஷனல் வழியாக ஸ்பூமி திட்டத்தின் கீழ் இந்திய சமூகத்தை சேர்ந்த சிறு தொழில் முனைவோருக்காக 120 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது மிக குறைந்த வட்டி விகிதத்தில் கடனுதவி வழங்குகிறது. அமானா இக்தியார் மலேசியாவின் கீழ் பெண் திட்டத்தின் மூலம் இந்திய பெண் தொழில் முனைவோரை வலுப்படுத்த 27 மில்லியன் ரிங்கிட் பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டுள்ளது. எஸ்எம்இ வங்கி வாயிலாக வணிகம் கடனுதவி திட்டத்தில் வணிக திறனை விரிவாக சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு 50 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. பேங்க் ராக்யாட் வாயிலாக பிரீஃப் ஐ கடனுதவி திட்டத்தில் 15 மில்லியன் ரிங்கிட்டும், இந்திய கூட்டுறவு சங்கங்களின் முன்னேற்ற மலேசிய கூட்டுறவு ஆணையத்தின் வாயிலாக 11 மில்லியன் ரிங்கிட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளன. அரசாங்கத்தின் இந்த உதவிகள் எந்தவொரு மலேசியரையும் சென்றடைவது முக்கியம் என அமைச்சர் ஸ்டீவன் சிம்மும் வலியுறுத்தியுள்ளார். 2030க்குள் குறைந்தபட்ச சம்பளம் 3000 ரிங்கிட் எட்ட மலேசியா இலக்கு. ரமணன் தகவல். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தொழிலாளர் நியமனமான பங்கை பெற வேண்டும் என மனிதவள அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோலாலம்பூர் புக்கிட் ஜாலில் நடைபெற்ற தொழிலாளர் தின நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கும் சாதனைகளுக்கும் தொழிலாளர்களை முதுகெலும்பு என புகழாரம் சூட்டினார். மடானி அரசாங்கத்தின் பொருளாதார சீர்திருத்தங்கள் தொழிலாளர் சந்தையை வலுப்படுத்தி இருப்பதோடு நாட்டின் போட்டித்தன்மையையும் மேம்படுத்தியுள்ளது. குறிப்பாக மலேசியாவின் 5.2% பொருளாதார வளர்ச்சி, உலக போட்டித்தன்மை உயர்வு மற்றும் வேலையின்மை விகிதம் 2.9 குறைந்தது போன்ற முன்னேற்றங்களை அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் மகப்பேறு மற்றும் தந்தை விடுப்பு அதிகரிப்பு, வேலை நேரம் குறைப்பு, சமூக பாதுகாப்பு விரிவாக்கம் போன்ற தொழிலாளர் நலத்திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் வாழ்க்கை செலவு அதிகரிப்பால் இன்னும் பலர் சிரமத்தில் இருப்பதாக ரமணன் ஒப்புக்கொண்டார். எனவே வளர்ச்சி அனைவருக்கும் சமமாக சென்றடைய வேண்டும் என்றார் அவர். இதனிடையே 2030ஆம் ஆண்டிற்குள் குறைந்தபட்ச ஊதியத்தை 3000 ரிங்கிட்டாக உயர்த்துவதே அரசாங்கத்தின் இலக்காக உள்ளது. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அதிர்ச்சி. காணொலி காட்சி விசாரணையில் மீண்டும் மீண்டும் தோன்றிய ஆபாச காணொலி. ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியின் நீதிமன்ற அறையில் புதன்கிழமை நடைபெற்ற காணொலி காட்சி விசாரணையின் போது ஆபாச காணொலி ஒன்று மீண்டும் மீண்டும் திரையிடப்பட்டதால் நீதிமன்ற நடவடிக்கைகள் தடைபட்டன. தலைமை நீதிபதி தேவேந்திரகுமார் உபாத்யாத்யா மற்றும் நீதிபதி தேஜஸ் காரியா ஆகியோர் அடங்கிய அமர்வு காணொலி காட்சி மூலம் ஒரு மனுவை விசாரித்துக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது.
விசாரணை தொடங்கிய போதும் ஷிர்ஜித் சிங் என்ற பெயரில் உள்நுழைந்திருந்த ஒரு பயனர் தனது திரையை பகிர்ந்து ஆபாச வீடியோவை இயக்கினார். இந்த இடையூறை தொடர்ந்து காணொலி காட்சி விசாரணை நிறுத்தப்பட்டது. இருப்பினும் சிறிது நேரத்திற்கு பிறகு மீண்டும் தொடங்கிய இணைய வழி விசாரணை பயனர் காணொலி காட்சியை அணுகியதால் மீண்டும் தடைப்பட்டது. 3வது முறையாக விசாரணையை தொடர முயன்ற போது ஆபாச உள்ளடக்கம் ஒளிபரப்பப்பட்டதால் மீண்டும் இடையூறு ஏற்பட்டது. இதனால் இந்த விவகாரம் மேலும் தீவிரமடைந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தின் காணொலி காட்சி விசாரணை அடையாளம் தெரியாத ஒரு பயனரால் ஹேக் செய்யப்பட்டுள்ளது. இந்த இடையூறின் போது ஒலித்த ஒரு ஆடியோ செய்தியில், இது அமெரிக்காவிலிருந்து செய்யப்பட்ட ஒரு ஹேக். கூட்டத்தை இப்போதே நிறுத்துங்கள், இனி ஒருபோதும் இதை இயக்காதீர்கள், நீங்கள் ஹேக் செய்யப்பட்டுள்ளீர்கள் என்று கூறப்பட்டதை தொடர்ந்து டெல்லி உயர்நீதிமன்ற நிர்வாகம் இதுகுறித்து முறைப்படி புகார் செய்துள்ளது.